ஸோ 2007ல மெஸ்ஸியை வச்சு ஒரு சேரிட்டி ஈவென்ட் ஷூட் பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. அந்த ஷூட்ல ஒரு சின்ன ஒரு டப்புக்குள்ள ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அந்த 20 வயசுல வச்சு பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்திருந்தாரு. ஸோ அந்த ஒரு சின்ன பையன் 15 வயசுல பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்சி பார்சிலோனா அப்படிங்கிற இந்த கிளப்போட மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா டெபியூ ஆகுறான். ஸோ அந்த பையன் அவரோட 17வது வயசுல எவ்ரி சிங்கிள் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டே வரான். ஸோ அது மட்டும் இல்லாம எந்த மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா அவர் அந்த டப்புல வச்சு குளிக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாரோ அதே மெஸ்ஸிக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பாரிசனாகவும் அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வரான். ஸோ இந்த வீடியோ வேற யாரை பத்தியும் கிடையாது, லெமின் யமால் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு இப்போ 19 தான் ஆச்சு. ஸோ அந்த பையனோட முழுக்க இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவர் பிறந்து இந்த ஃபுட்பால் ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவரோட பேக்ரவுண்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. ஸோ இந்த வீடியோல அவரோட மோட்டிவேஷனலான ஸ்டோரியை தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஸோ இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னாலையும் சொல்ல முடியும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ நம்ம ஹீரோவான லெமின் யமால் எங்க பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எந்த நாட்டுக்கு ஆடுறாருன்னா ஸ்பெயினுக்கு ஆடுறாரு. அதே ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டவுன்ல பார்த்தீங்கன்னா நம்ம லெமால் பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு பின்னாடி பிறந்தாரான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. ஸோ அவரோட முழு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெமின் யமால் நஸ்ரோய் எபானா அப்படிங்கறதான் இவரோட முழு பேரு. இவரோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முனீர் நஸ்ரோய் அப்படிங்கிறவர் தான் இவரோட அப்பா. இவர் எங்க பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொரோக்கோல பிறந்திருக்காரு. இவரோட அம்மா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபானா அப்படிங்கிறவங்க இவங்க அம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குட்டோரியல்ல இருக்கிற குயானா அப்படிங்கிற ஒரு நாட்டுல பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான லெமின் யமால். ஸோ இவர் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புவரான ஃபேமிலியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைக்கு பாத்தீங்கன்னா செய்யறாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பெயிண்டர்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா கிடைக்கிற வேலையில செஞ்சு நம்ம பையனை எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஆளாக்கிடணும்னு சொல்லி எல்லா அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனவு தான் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போக போக பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் எதுவுமே இல்லாத போது சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறதுக்கே பாத்தீங்கன்னா காசு இல்லாம யமாலோட அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா அழுதுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டமும் பாத்தீங்கன்னா நெருக்கடியான காலகட்டம் யமாலோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா வருது. சோ இந்த காலகட்டத்துலதான் எங்கேயோ இருந்து ஒரு கடவுள் மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா வராங்க. லெம் அண்ட் யமால் அப்படிங்கிற இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே கட்ட காசு இல்ல, சாப்பிடறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க நேரத்துல யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வந்து உதவி பண்ணா அந்த உதவி உலகத்திலே எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு கைமாற பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா லெம் அண்ட் யமால் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா லெமினோட அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பண்றாங்க. சோ இதை பாத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதன் காரணமாக தான் யமாலுக்கு பாத்தீங்கன்னா லெமின் யமால் அப்படிங்கிற இந்த பேரை பாத்தீங்கன்னா வச்சதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட பேரையும் பாத்தீங்கன்னா வச்சுட்டாங்க. சோ அப்போ அவங்க அம்மாவுக்கும் யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாது நம்ம பையன் பாத்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு ஈக்குவலா பேசப்படக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாது. சோ அப்படிப்பட்ட புவரான ஃபேமிலியில பாத்தீங்கன்னா யமால் பாத்தீங்கன்னா வளர்றாரு. சோ இப்படி வளர வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போகுது. சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்குது, வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க முடியற அளவுக்கு பாத்தீங்கன்னா இருந்தாலே யமாலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வருது. சோ யமாலுக்கு ஒரு 3 வயசு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடி, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிடறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுலாம் இருந்தனால அவங்க 2மே பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கிரானிலோஸ் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பாத்தீங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ரோக்கஃபோண்டா அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நெய்பர்ஹுட் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மாத்திடுறாங்க. சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 3 வயசு குழந்தையான யமால் பாத்தீங்கன்னா மாட்டி தவிக்கிறாரு. சோ இது கூடவே பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா சேர்ந்து வளர்றாரு. சோ இவர் அதிகமா யாரு கூட பாத்தீங்கன்னா இருந்திருக்காருன்னா அவங்க அப்பா கூட தான் பாத்தீங்கன்னா இந்த ரோக்கஃபோண்டோ அப்படிங்கிற இந்த ஒரு நகரத்துல பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ரோக்கஃபோண்டோ அப்படிங்கிற இந்த ஒரு டவுனை பத்தி நம்ம சொல்லணும்னா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுன். ஆனா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டோம்னா அங்க பாத்தீங்கன்னா இந்த கேங் வைலன்ஸ்
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இனவெறி அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் பாத்தீங்கன்னா அங்க இருந்திருக்குது. ஸோ எமாலும் அவங்களோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது எமாலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் வருது. என்ன இந்த பையன் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்து இங்க வந்திருக்கான்னு சொல்லி, இந்த நம்ம வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்தோம்னா நம்ம எப்படி பேசுவோம், ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எமாலை பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சின்ன பையனுக்கு அந்த வயசுல எதுவுமே தெரியாம ஜாலியா பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு விளையாண்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட எம்மாளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மேல பாத்தீங்கன்னா ஆர்வம் வருது. ரோக்கோஃபோண்டோ அப்படிங்கிற இந்த ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எமால் பாத்தீங்கன்னா ஃபுட்பாலை வச்சு விளையாண்டு இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அவரோட வேலையே. ஸோ அப்படிப்பட்ட எமால் விளையாடும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஏஜ் பசங்க கூட விளையாடுவானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ஏஜ் பசங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா விளையாடவே மாட்டான். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஜுக்கு அதிகமா இருக்கிற பசங்களும் அது மட்டும் இல்லாம பிசிக்கலி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற பசங்க கூட தான் பாத்தீங்கன்னா விளையாடுவாங்களாமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பசங்களும் எமால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம ரஃப்லி பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்றது, அந்த பையனை பாத்தீங்கன்னா தள்ளி விடுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களும் எமாலோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த சின்ன எமால் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை பத்தினா அவன் ஒரு ஃபியர்லெஸ்ஸா பாத்தீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி வந்திருக்கான் நம்ம எமால். நீங்க எல்லாரும் மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அவரு பாத்தீங்கன்னா கோல் அடிச்சுட்டு நம்ம எமால் பாத்தீங்கன்னா கோல் அடிச்சதுக்கு அப்புறம் 304 அப்படிங்கிற ஒரு சிம்பிளை பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா வச்சு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. சோ இந்த செலிப்ரேஷன் எதனால அவர் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரோக்கோஃபோண்டால இருக்கக்கூடிய டவுனோட போஸ்டல் கோடு தான் பாத்தீங்கன்னா இந்த 304 அப்படிங்கிற லாஸ்ட் 3 டிஜிட். சோ இதை ஒரு மெமரைஸ் பண்ற விதமா தான் அவர் கோல் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த 304 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அவரோட இந்த ஆட்டிடியூட் செலிப்ரேஷனை பாத்தீங்கன்னா எமால் பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா வீடு, அதை விட்டா பாத்தீங்கன்னா ஃபுட்பால், ஸ்கூல்னு சொல்லி இப்படியே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சோ இதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இவர் பிறந்த வருஷமான 2007க்கு நம்ம போனோம்னா சேரிட்டி மூலியமா மெஸ்ஸி பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு பாத்தீங்கன்னா வராரு. அந்த ஷூட்ல பாத்தீங்கன்னா எம்மால ஒரு சின்ன பாத் டப்ல வச்சு குளிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஷூட் பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. சோ அப்ப அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது இந்த எம்மால் தான் மெஸ்ஸிக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா பேசப்படக்கூடிய ஒரு பெரிய நபரா பாத்தீங்கன்னா உருவாயிருப்பான் அப்படின்னு சொல்லி யாருக்குமே பாத்தீங்கன்னா தெரியாது. சோ இந்த பையன் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த வளர்ந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல ஆடுறத விட்டுட்டு சின்ன சின்ன லோக்கல் கிளப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிருக்கான். சோ அவங்க உள்ள ஒரு சின்ன ஒரு லோக்கல் கிளப்பான லே டொரேட்டா அப்படிங்கிற இந்த ஒரு லோக்கல் கிளப்ல பாத்தீங்கன்னா நம்ம லெமாலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா கிடைக்குது. அந்த வாய்ப்புலயும் பாத்தீங்கன்னா அந்த கிளப்லயும் போய் நம்ம பையன் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட விளையாடுறது கிடையாது, அங்கேயும் பெரிய பசங்க கூட தான் பாத்தீங்கன்னா நம்ம எமால் பாத்தீங்கன்னா விளையாடுறாரு. சோ இதை பார்த்தா அந்த கிளப் என்ன பண்றாங்கன்னா எஃப்சி பார்சிலோனா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய அகாடமிக் பாத்தீங்கன்னா அவங்களை பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறாங்க. சோ இந்த டீம்ல இருக்கிற ஒரு பெரிய அகாடமி, நம்ம எல்லாத்துக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் தெரிய ஒரு அகாடமி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லா மெசியா அப்படிங்கிற இந்த ஒரு அகாடமி. இந்த அகாடமியில பாத்தீங்கன்னா 7 வயசுல பாத்தீங்கன்னா நம்ம லெமின் எமால் பாத்தீங்கன்னா போய் சேர்றாரு. சேர போதே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் மேட்ச்ல என்னதான் அங்க இருக்கிற பசங்க கூட விளையாண்டாலுமே மேட்ச் டைம்ல பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி தான் பாத்தீங்கன்னா நிக்க வைக்கிறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா எமாலோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அப்படியே உருண்டு உருண்டு ஓடுது. சோ அவரும் பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அடிச்சு புடிச்சு மேல வந்து கடைசியா ஃபைனலி பாத்தீங்கன்னா 2023ல ரியல் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு அணிக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா நம்ம எமால் 15 வயசுல பாத்தீங்கன்னா அங்க உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா உள்ள காலடி எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே வேண்டாம், அவர் விளையாண்ட ஒவ்வொரு மேட்சுமே ஹிஸ்டரி தான். சோ அவர் மெயினா நம்ம என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யங்கஸ்ட் கோல் ஸ்கோரர் இன் லா லிகா, யங்கஸ்ட் டு ஸ்டார்ட் சாம்பியன் லீக் மேட்ச் அப்படிங்கிற இந்த ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா எமாலுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா ஈரோ கப்ல பெஸ்ட் யங் பிளேயர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எமாலுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ எமாலை பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா 2024 நடந்த ஒரு ஈரோ கப்ல எமால் பார்த்தீங்கன்னா மேட்ச்ல இருக்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ல இருக்கிறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா உள்ள போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்கிறாராமா. ஆன்லைன்ல ஹோம் ஒர்க்கும் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா மேட்சும் பார்த்தீங்கன்னா விளையாண்டு இருந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில ஒரு ஃபன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைஃப் ஸ்டோரியில நம்ம எல்லாரும் என்ன கத்துக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னதான் மெஸ்ஸி நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே மெஸ்ஸி அளவுக்கு எமால் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே மேபி பாத்தீங்கன்னா மெஸ்ஸியை தாண்டியும் பாத்தீங்கன்னா எமால்னால போக முடியும். ஸோ இந்த லைஃப்ல இருந்து நம்ம எல்லாரும் என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் நம்ம ட்ரீம்ஸ் நம்ம கோல்ஸை பத்தி யார் என்ன கலாச்சாரம் நம்ம பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிமட்டத்துல இருந்தாலும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா வளரலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எமால் ஸ்டோரியில இருந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஸோ நீங்க எமாலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எமால் லைஃப் ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.